ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தங்கச்சிக்கு கல்யாணம்னு பேசுறதாட்டு சொல்லி ஒரு ஏஜென்ட் ஒன்று ஃபோட்டோவை கொடுத்து அது மூலமாக நடந்த ஸ்கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. யாரையும் நம்ப வேணா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல் Android டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் நிஃப்ராஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல வரது என்னென்னா வந்து உங்கள் வீட்டில் யாராலும் உங்கள் பொண்ணு ஐக்கலும் உங்கள் சிஸ்டர் ஐக்கலும் யாருக்காலும் கல்யாணம் ஒன்று பேசுகிறீங்கன்னா வந்து ஒரு ஏஜென்ட் ஒன்றுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுப்பீங்க. அந்த ஃபோட்டோ கொடுக்கக்குள்ள வந்து அந்த ஏஜென்ட் வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறேன்னா வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்பி வைப்பீங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து அவங்க வந்து யாராலும் ஒருத்தருக்கு பார்க்குறேன்னா வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து இன்னும் ஒருத்தருக்கு அனுப்புவாங்க. அப்படி ஃபோர்வர்ட் என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து ஃபோட்டோவை கொடுத்துக்கிறாங்க. வந்து அது ஃபோர்வர்ட் ஆகிக்குது. ஒரு 15-20 பேருக்கு அங்கிட்டு ஃபோர்வர்ட் ஆகிக்குது. ஃபோர்வர்ட் ஆகினக்கு பின்னால் வந்து அந்த கேமரா ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து அந்த புல்லோட ஃபேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்து ஒரு ஆஃப் வீடியோ ஒன்றுக்கு அந்த போட்டோவை அட்டாச் பண்ணி வந்து அந்த வீடியோ வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு அனுப்பி ஸ்கேம் பண்ண பார்த்துக்கிறாங்க. காசு தாங்கன்னு சொல்லி பயம் காட்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து ஏதோ நல்ல நேரத்தில் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினதால அந்த வீடியோ வாய்ஸ் கட் பேசினவரை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி இதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ நான் சொல்ல வரது என்னன்னா வந்து உங்க வீட்டில் யாராலும் ஒரு புரோக்கர் ஒருத்தருக்கு நீங்க ஒரு போட்டோ ஒன்று கொடுக்க போறீங்கன்னா வந்து அந்த போட்டோவை கொடுக்கறதுக்கு போது அவங்க யாரு என்ன எப்படியாப்பட்ட ஆளுன்றத ஒன்னாவது ரிசர்ச் பண்ணிட்டு ஒன்னாவது அந்த போட்டோவை கொடுங்க. வந்து ஏன்னா வந்து அந்த போட்டோவை கொடுக்குற மூலமா வந்து அவங்க எடுத்து இன்னும் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அவங்களும் தெரியாதனத்துல ஏன்னா வந்து 25% வந்து இந்த கல்யாண புரோக்கர் செய்யறது வந்து பழைய ஆளுங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் நாலேஜ்ன்றது ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரே ஒரு ரீசனால வந்து அது ஆள் மாறி போற டைம்ல வந்து இந்த சில பேர் வந்து இந்த காசுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பாவமான செயலை செய்யறாங்க. இதுல வந்து உங்க வீட்டு பொண்ணுங்களை பிரச்சனைல மாட்டிக்காமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து யாருக்குனாலும் நீங்க உங்க போட்டோ கொடுக்குறீங்கன்னா வந்து கண்டிப்பா நாலேஜ் ஒன்று எடுத்துங்க. வந்து நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுற வீடியோ பாருங்க. வந்து ஒரு சைனீஸ் போட்டோ இது இப்ப டிக்டாக்ல வந்து ட்ரெண்டிங்ல போகக்கூடிய ஒரு வீடியோ. இந்த சைனீஸ் போட்டோ ஒன்று வந்து வச்சு அதுல வந்து அனிமேஷன்ல வந்து அவன் ஹக் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் ஒன்று வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி தான் உங்க போட்டோஸும் சில பேர் கையில மாட்டிச்சுன்னா வந்து செய்யலும் செய்யாமலும் மீக்கலும் இருந்தாலும் இதை பத்தின அப்டேட்டை வந்து நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து காலப்போக்குல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். ஸோ இந்த வீடியோ முடியுமானவரங்காட்டியும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லி எல்லாருக்குமே சொல்லி இந்த வீடியோ தெளிவுபடுத்துங்க. முடியுமானவரங்காட்டி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் தினந்தோறும் நான் தந்து கொண்டிருப்பேன். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Thank you guys.